எனக்கு கிடைத்தது என்பதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னைக்கு பாரதி வாழ்நாள் என்னன்னா இந்த மண்ணின் மீது ஆசை. அவருடைய உருவத்தை பார்த்தா வெள்ளை தலைப்பாகை, முறுக்கு மீசை, குங்கும பொட்டு, ஒரு கருப்பு கோட்டு, வெள்ளையில இருக்கக்கூடிய ஒரு டவலை கழுத்துல சுத்திட்டு இருப்பார். நீங்க பாருங்க, இந்த மண்ணின் மீது, இந்த பாரத தேசத்தின் மீது அவருக்கு எவ்வளவு பற்றிருந்தால், மகாகவி பாரதி வெள்ளை தலைப்பாக இருக்கிறத அது இந்திய மேப்பை பாருங்க, மனசுக்குள்ள கொண்டு வாங்க. வெள்ளை தலைப்பாக இருக்கிறது இமய பனிமலையை ஞாபகப்படுத்தும். அவன் சிகப்பு பொட்டு இருக்கிறதே அது டெல்லி செங்கோட்டையை ஞாபகப்படுத்தும். அவன் முறுக்கிய மீசை இருக்கிறதே மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஞாபகப்படுத்தும். அவன் கருப்பு கோட்டு இருக்கிறதே 3 கடலால் சூடப்பட்டிருக்கிற இந்தியாவை ஞாபகப்படுத்தும். அவன் கோட்டிலே இருக்கிற அந்த பொத்தான் பட்டன் இருக்கிறதே அது நம் தொப்புள் கொடி உறவாக இருக்கிற இலங்கையை ஞாபகப்படுத்தும். பாரதி நடந்தால் இந்த பாரதமே நடந்ததை போல இருக்கிற ஒரு கவிஞன். அவன் இந்த மண்ணின் மீது வைத்த பற்றுக்கு இணையாக யாரும் இல்லை. ஆனா இது துன்பத்தில் இருந்தாங்க, கஷ்டத்தில் இருந்தாங்க. ஆனா கவியரசு கண்ணதாசன் கிட்ட கேட்டாங்க, எப்படிங்க இருக்குன்னு. நான் ஜனாதிபதியை போல் சம்பாதிக்கிறேன், இந்தியாவை போல் கடன் வாங்குகிறேன். யாரு? கண்ணதாசன். கண்ணதாசன் சொன்னா எதுல ஆசை அப்படின்னா, ஓர் கையில் மதுவும் ஓர் கையில் மங்கையும் சேர்ந்திருக்கும் வேளையிலே என் சீவன் பிரிந்தால் தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லை என்றால் ஏன் வாழ்ந்தாய் என இறைவன் கேட்டிடுவான் எழுதின கண்ணதாசன் சொன்னா, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், சோதனை மேல் சோதனை போதுமடா சாமின்னு எழுதின கவியரசு கண்ணதாசன் வசதி வாய்ப்பிலே, பணத்திலே, செல்வ செழிப்பிலே எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருந்த கண்ணதாசன் எங்கே நிம்மதின்னு எழுதினான். ஆனால் வறுமையிலே, துன்பத்திலே, ஏழ்மையிலே வாடி இருந்தாலும் கூட பாரதி சொன்னான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, என் இறைவா என்று வாழக்கூடிய நிறைவான மனசு யாருக்கு இருந்ததுன்னா பாரதிக்கு இருந்தது. எல்லாவற்றையும் உண்ணாக நினைத்தான். ஆத்தி சூடி இடம்பெறை அடைந்து மோடத்திருக்கும் முழுவின் மேனியான் கருநிறம் கொண்டு பால் கடல் மிசை கிடப்பான். முகமது நபிக்கு மறையருள் தந்தோன் இயேசுவின் தந்தை எனப்பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது ஓதிடும் பரம்பொருள் ஒன்றே என்று சொன்னான்னா, அது அல்லாவாக இருந்தாலும், இயேசுவாக இருந்தாலும், திருமாலாக சிவனாக இருந்தாலும் எல்லாம் ஒன்று என்று நினைக்கிற மனோபாவம் இந்த மண்ணிலே மனதிற்கு வர வேண்டும் என்று நினைத்தான்னா அவன் சிந்தனை புதிதாக, அவனுடைய கற்பனை புதிதாக இருந்தது, அவனுடைய சொல்லாட்சி புதிதாக